கலிஸ்தனிக்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது ப்ரோ. கலிஸ்தனிக்ஸ்னு ஏன் பேர் வந்ததுன்னு தெரியுமா உனக்கு? நான் சொல்றேன், நல்லா கேளு. அதுக்கு நம்ம இந்தியால இருந்து கிரீஸுக்கு போனோம். அதுக்குன்னு உடனே போன்லாம் எடுத்து டிக்கெட் புக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அதுக்கு முன்னாடி பண்ணி விட்டுறேன். சரி, இப்போ எப்படி பேர் வந்ததுன்றத தெரிஞ்சுப்போம். இன்னொரு காலத்துல கலிஸ்தனிக்ஸ்ன்றது கேலோஸ் தெனிக்ஸ் அப்படின்னு இருந்தது. இந்த கேலோஸ் தெனிக்ஸ் அப்படின்றது கிரீக் வேர்டு. இது ரெண்டு சேர்ந்து தான் கேலிஸ்தனிக்ஸ்னு மாறுச்சு. இந்த கேலோஸ் அப்படின்னா பியூட்டின்னு அர்த்தம். வாவ் வாவ். இந்த தெனிக்ஸ் அப்படின்றது ஸ்ட்ரென்த்னு அர்த்தம். ஆமா, பியூட்டி ஸ்ட்ரென்த், பியூட்டிஃபுல் ஸ்ட்ரென்த். புரிஞ்சுதா? சரி, ஏன் இதை பியூட்டிஃபுல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லணும்? ஆப்வியஸா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இதை பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதாவது பார்க்க இந்த ஸ்கில் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது பிளான்ச்சு, ஃப்ரண்ட் லிவர், ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸு, இதெல்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா இது எல்லாமே ரெக்கவர் ஆகிறது ஸ்ட்ரென்த்து தான். ஓகேவா? நிறைய பேர் பேலன்ஸ் நினைப்பாங்க, ஹேண்ட் ஸ்டாண்டுக்கு மட்டும் தான் பேலன்ஸ், மற்ற எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்த்து தான். ஸோ அதனாலதான் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு போ.